எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை, மே மாதம் 9/5/2025, உத்தராயணம், விசுவாவசு வருடம், சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு சுபமுகூர்த்த நல்ல நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் ராகு சனி சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய திதி 4:56 வரை துவாதசி, பின்பு திரியோதசி திதி. இன்றைய யோகம் வஜ்ர நாம யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? விசுவாவசு வருடம், அதாவது அனைத்துமே அதிகபட்சமாக வாரி வழங்கக்கூடிய மாதம், வருடம். இந்த வருடம் அனைத்தும் அதிகமாக என்றால் பொன்னும் பொருளும் என்றாலும் அதிகமாக, மழை என்றாலும் அதிகமாக, வெயில் என்றாலும் அதிகமாக, அதாவது இன்பமும் அதிகமாக துன்பமும் அதிகமாக, கட்டுக்கடங்காமல் வாரி பிரபஞ்சம் வாரி வழங்க காத்திருக்கின்ற ஒரு வருடம்தான் விசுவாவசு வருடம். இந்த வருடத்தில் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது, அல்லது இல்லை தெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, ஊரின் பெண் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் இந்த நாளில் செய்யும்போது மிகுந்த அற்புதமான பலன்கள் அந்த ஊருக்கும் உண்டு. அந்த வழிபடுகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கும். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, புதன் சூரியன் சேர்க்கை. எதிலும் நிதானம் கடைபிடித்து எல்லைக்கோடுகள் நிர்ணயித்து வெற்றி அடைவதில் வல்லமையான ஆட்கள் நீங்கள். அரசாங்கத்தில் இது நாள் வரையில் தொய்வாக இருந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகள் வழியில் நீங்கள் சொல்வதை கேட்டு, உங்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோககரமான வெற்றிகரமான நாள் மேஷத்திற்கு இன்று. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் தடை தாமதங்களை குறிக்கின்ற அமைப்பு. சந்திரன் கேது சேர்க்க 5ஆம் இடத்தில். அதனால சற்று எச்சரிக்கையும் நிதானமும் இருப்பது அவசியம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப எதிர்பார்ப்பு மிக்க ஒரு நாளாக இருந்தாலுமே அது ஏமாற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதி 4, அதாவது வாக்குஸ்தானாதிபதி 4 இருக்கும்போது என்னன்னா, ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது கடன் வாங்காம செய்யணும்னு நினைச்ச அமைப்பு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு போய் விடும். பிள்ளைகள் வழியா இருந்தாலும் சரி, கல்வியில் வழியா இருந்தாலும் சரி, நண்பர்கள் வழியா இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு ஏற்படும். சற்று கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு வேலை கண்டிப்பாக இன்று செயல்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்தனத்தை, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நன்மையற்ற ஒரு நாள். அதனால
கவனமா இருங்க. நீங்க பிறரை கெடுக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு கெடுதல் நடந்து கொண்டே இருக்கும். கவனமும் எச்சரிக்கையும் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் ராசிக்குள் சந்திரன், மனதளவில் குழப்பங்கள் இருந்தாலும் சற்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சுபமான பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளுக்கு இருக்கிறது. அம்மன் வழிபாடை மேற்கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்றால் செய்த முயற்சி தடைபட்டு பாதியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்க வேண்டும். வீடு, வண்டி, வாகன சேர்க்கையிலும் கவனமுடன் இருப்பது மிக நலனை தரும். தாய் வழியில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் முயற்சிகள் வெற்றி பெறும். முயற்சிகள் தடையாக இருந்தாலுமே வெற்றி பெற்று வெற்றி கழிப்புடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இன்று விருச்சிகத்திற்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் எல்லாமும் ஜெயம், எதிலும் ஜெயம். அதாவது நீங்க வார்த்தையில் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தா காப்பாற்றணும்னு நினைப்பீங்க, வார்த்தையை கொடுக்காம விட்டுருவீங்க. அதான் உங்களோட பிளஸ் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு லாபங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த சிறப்பான ஒரு அமைப்பு. அதாவது நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, 12 ஆண்டுகள் கால போராட்டம் முடிவுக்கு வருகின்ற அமைப்பு. அதனால நீங்க வெற்றிகரமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் விரயத்தில் கொண்டு போயிடுச்சு. அந்த விரயம் பகையா மாறும். அதனால சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு புகழை தேடி தரக்கூடிய அமைப்பு அல்லது புகழின் பின்னால் செல்லக்கூடிய அமைப்பு. நீங்கள் புகழுக்கு கட்டுப்பட்டால் எதுவுமே இங்கு நன்மை நடக்காது. அதனால் புகழ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களோட பிடிவாத போக்கு, உஷ்ணத்தனமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக செயல்படும். கவனமும் எச்சரிக்கையும் தேவை இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.